நேத்துக்கு காத்தால ஆரம்பிச்ச வெற்றி கழகம் சொல்லுது நாங்க ஆலப்புறம் முதன்மை கட்சி. என்னுடைய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் ஏன் முதன்மை கட்சியாக வர முடியாது? வருவதற்காக என்னென்ன சாத்திய கூறுகள் இருக்கின்றன? நாம் தமிழர் கட்சி சொல்றாங்களே இன்னும் 10 ஆண்டுகள்ல நாங்க முதன்மை கட்சின்றாங்க. நேத்துக்கு காத்தால ஆரம்பிச்ச வெற்றி கழகம் சொல்லுது நாங்க ஆலப்புறம் முதன்மை கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு முழக்கம், அடுத்த முதல்வர் நாங்கன்னு. ஆனா நம்ம அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நமக்கு சித்தாந்தம் இருக்கு, வரலாறு இருக்கு. இந்த தேச விடுதலைக்காக எங்களுடைய முன்னோர்கள் தன்னுடைய தியாகம், உயிர் தியாகத்தை செய்திருக்கிறார்கள், ரத்தம் சிந்திருக்கிறார்கள், வேர்வை சிந்திருக்கிறார்கள். எங்களுடைய கொள்கை கோட்பாடு, அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த தேசத்தை ஆளுகிறது. குரானோ பைபிளோ பகவத்கீதையோ ஆளவில்லை. நாங்க தாண்டா சொல்லுவோம் அந்த தேசத்தை பாதுகாப்பவர்கள். அந்த நம்பிக்கை என்றைக்கு நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு வருதோ அன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாட்டில் இல்ல எல்லா மாநிலத்திலும் முதன்மை கட்சியாக. இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன கொள்கை கோட்பாடோட மக்கள் கிட்ட போறாங்க? நான் தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லுவாங்களா? ஃபுட் செக்யூரிட்டி, உணவு உரிமை திட்டத்தை நான் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்களா? இவங்க எல்லாம் அடுத்த ஆட்சி எழுதுன்றாங்களா? அவங்க ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லுவாங்களா? ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லுவாங்களா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், உறுதி திட்டத்தை கொண்டு வந்து நாங்க தான் சொல்லுவாங்களா? கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த தேசமே முழுகி போகன்னு சொன்னாங்க, அழிச்சு போயிடாங்க. ஆனால் ஏழை எளிய மக்களை காப்பாற்றியது இந்த மகாத்மா காந்தி ஊரக உறுதி வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் உலகம் முழுவதும் பேசப்பட்டது. மோடியே ஒத்துக்கொண்டார். இதெல்லாம் கொண்டு வந்தது நாங்க தான் சொல்ல முடியுமா? எல்லா திட்டங்களும் சட்டங்களும் இன்னைக்கு வானளவு உழுது நிற்கின்ற எல்ஐசி பில்டிங் ஆகட்டும், ஐஐடி ஆகட்டும், ஐஐஎம் ஆகட்டும், கல்வி நிறுவனங்கள், இன்றைக்கு பொது நிறுவனங்கள், ஆவடி HUF ஃபேக்டரி, குளோத்திங் ஃபேக்டரி, கல்பாக்கம் அணுமின் நிலையம், திருச்சியில பெல், அணைக்கட்டுகள் எல்லாம் யாரு கொண்டு வந்தது? நம்முடைய பாட்டன் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தது. அப்போ அடுத்த ஆட்சி எடுத்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய டைலாக மாத்திட்டே இருக்காங்களே, இவங்க என்ன சொல்ல போறாங்க? அவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன செய்தி இருக்கு அந்த நாட்டுல? ஆனா அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்கு, அடுத்தது நாங்க தான்றாங்க. அப்ப காங்கிரஸ்க்கு அந்த நம்பிக்கை வரக்கூடாதா? அதைத்தான் என் அருமை தலைவர் பெருமக்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்ளுவேன். கட்டமைப்பை வலிமைப்படுத்துங்கள். கட்டமைப்பை வலிமைப்படுத்தாமல், கட்சியை பலப்படுத்தாமல் நீங்கள் எங்கு போனாலும் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்காது. அது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.